ரொம்ப சிம்பிளாகவே ஒரு அவல் கேசரி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு அவல் எடுத்து மிக்ஸியில் நல்லா பொடியாக்கி ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் கடாயில் பார்த்தீங்கன்னாக்கா 2 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். அதனால் 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதிலேயே கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ உங்களுக்கு கேசரி பவுடர் பார்க்க கொஞ்சம் அதிகமாக தெரியும். நம்ம அவல் அரைச்ச அவல் கொட்டினோடனே சரியாக போயிடும். இப்போ கொதிச்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க அவல் எடுத்து டேரெக்டாக நீங்கள் கொட்டிடுங்க. நீங்கள் வறுக்கலாம் தேவையில்ல, அப்படியே பொடியாக அரைச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு மாவு மாதிரி வரும். இப்போ நீங்கள் அந்த அவல் பொடியை கொட்டினதுமே உங்களுக்கு தெரியும் கேசரி பவுடர் நல்லாவே கலர் குறைஞ்சும் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு திக்காகி வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வர சொல்ல நெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்த அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுகர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அவல் போட்டிருக்கேன்றதுனால 200 கிராம் அளவுக்கு சுகரும் போட்டிருக்கேன். சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை இது மேலேயே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இப்போ பார்க்க சொல்ல தண்ணியாக இருக்கும். அவல் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாகவே திக்காகிற பதம் அதுக்கு இருக்கிறதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் தண்ணி மேபி அதிகமாக வச்சாலும் கஷ்டமே படாதீங்க. சூப்பராக திக்காகிடும். நான் ஒரு சூப்பரான அவல் கேசரியும் அவல் பாயாசமும் கிருஷ்ண ஜெயந்திக்காக செஞ்சாச்சு. முருகனுக்கும் பார்த்தீங்கன்னா தினைமாவும் தேனும் உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன். அந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஈவினிங் போடுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.